இறைவன் இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்கு பல தூதர்களை அனுப்பினார். முதல் தூதர் ஆதம். பல தூதர்கள் வரிசையிலே வந்தார்கள். அந்த வரிசையிலே கடைசியாக வந்தவர் முகம்மது. ஆக ஒரே இறைவனிலிருந்து வருகின்ற செய்திதான். முகம்மதுக்கு செய்தி வழங்கியதும் அதே இறைவன் தான். ஜீசஸுக்கு செய்தி வழங்கியதும் அதே இறைவன் தான். மோசஸுக்கு செய்தி வழங்கியதும் அதே இறைவன் தான். நோவாவுக்கு செய்தி வழங்கியதும் அதே இறைவன் தான். ஆக எப்படி செய்திகளிடத்திலே மாறுபடும்? ஒரே செய்திதான் வர முடியும். ஆக ஒத்த கருத்து இருப்பதிலே ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்படி என்றால் ஏன் இந்த வேறுபாடு என்றால், பிற்காலத்திலே என்ன நிலை உருவாகியது என்று சொன்னால், இறை தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களை சிலர் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். இஸ்லாமிய கருத்துக்கு ஜீசஸை பொறுத்தவரையிலே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் ஒரு இறை தூதர். அவர் ஒரு இறை தூதர். எல்லா தூதர்களை போன்று அவர் ஒரு இறை தூதர். கடவுளுடைய மகன் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவம் பிரிந்துவிட்டது. நாங்கள் சொல்வது ஆதமிலிருந்து முகம்மது வரை வந்த அத்தனை மார்க்கத்துக்கும் பேர் இஸ்லாம் தான். அத்தனை மார்க்கத்துக்கும் பேர் இஸ்லாம் தான். ஆக இந்த கருத்திலே கிறிஸ்தவர்கள் விடுபட்டதனால் அது தனி மதமாக அது போயிற்று.